விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில், சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களின் நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2,000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் மார்ச் 3ஆம் தேதி வழங்கியிருக்கிறோம் என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். இதன் மூலம் மேலும் 40 லட்சம் பேருக்கு தலா 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளது.